ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ்லேயோ இல்லை செகண்ட் கிளாஸ் சிட்டிங்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இந்த பெட்ரோல் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு எந்த கிட்டுமே தேவைப்படாது. அதே இப்போ நம்ம தேர்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி இந்த மாதிரி ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பெட்ரோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஆஃப்டர் கோவிட், அதாவது பிஃபோர் கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ட்ரெயின்லேயுமே உங்களுக்கு அந்த பெட்ரோல் கிட் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் எல்லா ட்ரெயின்லையும் இப்போ தர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம போகிற ட்ரெயினில் கண்டிப்பாக 100% பெட்ரோல் கிடைக்குமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணுறதுங்கிறது நல்லது. சரி, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப் இருக்கு. ஸோ இதில் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ ஒரு புக் டிக்கெட் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரம் அண்ட் டூ ஸ்டேஷன் கொடுத்துட்டு ஒரு டேட்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக நமக்கு சில ட்ரெயின்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ நம்ம காட்டுற ட்ரெயின்ஸில் நமக்கு டிக்கெட்டை எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். பட் நம்மளால் அந்த ட்ரெயினில் பெட்ரோல் ஃபெசிலிட்டிஸ் தராங்களா இல்லையாங்கிறத நம்ம அந்த இந்தியன் ரயில்வே கொடுக்கக்கூடிய ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்பில் நம்மளால் அதை பார்க்க முடியாது. சரி, அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஓப்பன் ஆகும். அதில் டெஸ்க்டாப் மோடில் வச்சுட்டு இந்தியன் ரயில்வே இந்தியன் ரயில் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகும். அதாவது இந்தியன் ரயில் இன்ஃபோ, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியன் ரயில்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதில் நீங்கள் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த பேஜ் காட்டும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ட்ரெயின் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கனாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் போகலாம் சரி, இல்லை அதில் ட்ரெயினை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதில் ட்ரெயினை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பெட்ரோல் ஆர் லீனன் அப்படின்னு இருக்கும். அதில் 2 ஸ்டார் போட்டு நியூன்னு இருக்கும். அதாவது என்னென்னா இந்த ஃபெசிலிட்டி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம இந்த வெப்சைட்டில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பெட்ரோல் ஆர் லீனன் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு டோட்டலாக என்ன வராங்கன்னா 2319 ட்ரெயினில் உங்களுக்கு இது மாதிரி பெட்ரோல் அண்ட் லினன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் ட்ரெயின். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ இது மாதிரி ஒரு கீழே நெக்ஸ்ட்டாக கொடுக்க உங்களுக்கு லிஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இதில் பார்த்தோம்னா ஸ்பெஷல் ட்ரெயின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட்டு ட்ரெயின், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் லிஸ்ட் எல்லாமே வருது. இதில் நீங்கள் போகிற ரயில்வே எந்த ரயில்வே? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து விஜயவாடா போகிறீங்க அப்படின்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டைப் ஆஃப் ரயில்வேல வரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சதர்ன் ரயில்வேல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா அதில் சில லிஸ்ட்டு காட்டும். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் நீங்கள் எதில் போகிறீங்க, இல்லை அந்த ட்ரெயினோட நம்பர், அந்த நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு இதில் எல்லாமே ஒரு ஆர்டர் வைஸாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள்
அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ட்ரெயின் டைப்பு, நீங்கள் போகிறது வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து சில லிஸ்ட்டு செக்ரிகேட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எந்த ட்ரெயினில் போகிறீங்க. இப்போ நான் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா சதர்ன் ரயில்வேல சூப்பர் ஃபாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ட்ரெயினில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பெட்ரோல் அண்ட் லினன் வந்து இதில் டோட்டலாக 125 ட்ரெயினில் வந்து பெட்ரோல் ஆர் லினன் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற ட்ரெயினில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் ஆர் லினன் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஏதாவது கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ரயில்வே தரப்புலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது கண்டிப்பாக வந்து கிளியராக தான் இருக்கும். இது வந்து சில நேரம் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் இதில் வந்து 100% நம்பி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இது போல தான். இதில் வந்து நீங்கள் போகிற ட்ரெயினை வந்து நீங்கள் இதில் அப்படியே நீங்கள் கீழே எடுத்து பார்த்துடலாம். சென்னையிலேருந்து இப்போ நீங்கள் ஹைதராபாத்லாம் போகிறீங்கன்னா இந்த ட்ரெயினோட ஓவரால் டீட்டெயில்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அதோட எவ்வளோ டிக்கெட்ஸு அந்த மாதிரியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.